நம்மளோட லோகா குட்டிக்கு காது குத்திடலாமா? நிறைய பேர் ஷார்ட்ஸ் வீடியோல பார்த்துட்டு ஆரம் யாருக்கா உங்களுக்கு கிஃப்ட் பண்ணது சொல்லுங்கக்கா அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டே இருந்தீங்க. அதையும் நான் இந்த வீடியோலயே சொல்லியிருக்காங்க. யாருக்கா இந்த கோல்டு உங்களுக்கு கிஃப்ட் பண்ணதுன்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அந்த கேள்விக்கான பதில் இந்த வீடியோலயே இருக்குங்க உங்களுக்கு. அதுவும் இல்லாம நிறைய பேர் 11 மந்த்லயே கேர்ள் பேபிக்கெல்லாம் காது குத்திடுவாங்க. நீங்க ஏன் 3 இயர்ஸ்ல குத்துறீங்க அப்படின்னு சொல்லியும் கேக்குறீங்க. எங்க மாமனார் பேத்தினா ரொம்ப உயிருங்க. கண்டிப்பா அவளுக்கு நீங்க 11 மாசத்துல குத்தவே கூடாது. என் பேத்திக்கு ரொம்ப வலிக்கும். நீங்க 3 வயசுலயே குத்துங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. சரி ஓகேன்ட்டு நாங்களும் வெயிட் பண்ணி பாப்பாக்கு 3 இயர்ஸ்லயே குத்திட்டோம். இந்த தட்டு டெக்கரேஷன்லாம் நாங்க முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணிட்டோங்க. ரொம்ப ஃபில்ஃபில்லா இருந்தது இந்த தட்டு டெக்கரேஷன் தான். இதை எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு நான் லாஸ்ட் வீடியோல ஃபுல் வீடியோ போட்டிருக்கேன். அதை மிஸ் பண்ணவங்க போய் செக் அவுட் பண்ணி பாத்துக்கோங்க. நம்மளோட பாப்பாவோட காது குத்த செலிப்ரேட் பண்றதுக்காக நம்ம கம்பெனியா 1 வீக்குக்கு லீவ் விட்டாச்சு. ஏன்னா நிறைய பேர் அழைக்கணும், நிறைய வேலை அப்படின்ட்டு எங்களுக்கு அதுவே டைம் சரியா போச்சுங்க. இந்த ஃபங்க்ஷன் முடிகிற வரைக்கும் எனக்கு பெரிய தூணா இருந்தது யாருன்னு பாத்தீங்கன்னா என் ஹஸ்பண்ட் வீட்டு சைட்ல இருக்கவங்க தான். அவங்க எனக்கு ரொம்பவே நிறைய ஹெல்ப் பண்ணாங்க. நான் என்னமோ அவங்களெல்லாம் கூப்பிட்டது 12 மணி தாங்க. ஆனா அவங்க 10-10:30க்கெல்லாம் வந்துட்டு எங்க பேத்திக்கு காது குத்த போறாங்க, நாங்க 10 மணிக்கே வந்து நிப்போம்னு சொல்லிட்டு எல்லாரும் 10 மணிக்கே வந்து என் கூட சேர்ந்து நிறைய வேலை செஞ்சு கொடுத்தாங்க எனக்கு. அதே மாதிரி தான் என் ஹஸ்பண்டோட தம்பியும் முன்னாடி நாளே ஊர்ல இருந்து வந்துட்டாங்க. அவங்களால முடிஞ்ச அளவுக்கு நிறைய வேலை எங்களுக்கு பார்த்து கொடுத்தாங்க. அதுவுமே எனக்கு ரொம்பவே ஹாப்பியா இருந்தது. காது குத்த வேண்டிய டைம் என்னமோ 1 o'clock தாங்க. அதுக்குள்ளார எல்லாத்தையும் ரெடி பண்ணணும்னு சொல்லிட்டு எல்லா பொருளையும் வாங்கி வச்சாச்சு. தோடு வாங்குற கடமையை எங்க அண்ணா பாத்துக்கிட்டாங்க. அதே மாதிரி ஆடு வாங்குற கடமையை தம்பி வாங்கி கொடுத்துட்டாங்க. எங்களுக்கு துணிமணி எல்லாம் வாங்கி கொடுக்கறது அங்க அப்பா அம்மா பாத்துக்கிட்டாங்க. நம்ம லோகஸ்டிக்கு அந்த அன்னைக்கு மட்டும் கேமரா போபியோ வந்துருச்சு போலங்க. அம்மா எனக்கு வீடியோ வேணாம்மா, மறைங்கம்மா, அந்த அங்கிள் போட்டோ எடுத்துட்டே இருக்காங்கம்மா அப்படின்னு சொல்லி என்கிட்ட சொல்லிட்டே இருந்தாங்க. கேமரா இல்லாதப்ப நல்லா சிரிச்சு குலுங்கி விளையாண்டுட்டு இருந்தா. ஆனா கேமரா பக்கத்துல வந்தா போதும் தெரிச்சு ஓடிட்டாங்க. நம்ம கொண்டு வந்த சீர்தட்டு, அண்ணாங்க கொண்டு வந்த சீர்தட்டு, சொந்தக்காரங்க கொண்டு வந்த சீர்தட்டு எல்லாத்தையுமே லைனா அடுக்கி வச்சாச்சுங்க. அடுத்து என்ன, அம்மா கொடுக்குற ட்ரெஸ்ஸை போய் மாத்திட்டு வந்துடணும். தட்டு மாத்தி முடிச்சதுக்கு அப்புறம் நாங்களும் அம்மா கொடுத்த ட்ரெஸ்ஸை போய் மாத்திட்டு வந்துட்டோம். ஒரு வழியா ரோகஸ்டி கண்டுபிடிச்சிட்டாங்க. நமக்கு காதுதான் குத்த போறாங்க, நம்ம எப்படியாவது எஸ்கேப் ஆயிடணும்னு நினைச்சிட்டே இருந்தா. ஆனா அவ்வளவு சீக்கிரத்துல இருந்து நம்ம கிட்ட இருந்து எஸ்கேப் ஆக முடியுமா? எஸ்கேப் ஆகவே முடியாது. ஆனா என்ன, மூஞ்ச மட்டும் உம்முனே வச்சுட்டு இருந்தாங்க. அவளுக்கு எப்படிக்கா காது குத்துற விஷயம் தெரியும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, என் தங்கச்சியோட குழந்தைங்களுக்கு இப்பதான் காது குத்தணும், அதை வேற இவ கண்ணால பாத்துட்டாளா. என்னதான் குழந்தையா இருந்தாலுமே நடக்கிற ஒவ்வொரு விஷயமும் மைண்ட்ல போய் பதிஞ்சிருதுங்க அந்த குழந்தைங்களுக்கு. அப்ப அவங்க 2 பேருக்கும் காது குத்திட்டாங்க, இப்ப நமக்கு தான் காது குத்த போறாங்கன்ட்டு கண்டுட்டா. அதே மாதிரி பாப்பாவுக்கும் எங்க அண்ணா சைட்ல இருந்து ட்ரெஸ் எல்லாம் எடுத்து கொடுத்துருந்தாங்க. அந்த ட்ரெஸ் எங்க அண்ணியே போட்டு விட்டதும் இல்லாம பாப்பாக்கு ஃபுல் மேக்கப்பும் அவங்களே பண்ணி விட்டாங்க. உங்களுக்கு என்ன அவ்வளோ வருமானமா வருது, நீங்க கோல்டு ஜுவல்லாம் எடுக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட்ல நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. ஏன் நாங்களே எடுக்க கூடாதா அப்படின்னு சொல்லி எனக்கு ஃபீல் ஆச்சு. பட் இருந்தாலுமே இந்த கோல்டு ஜுவல்லை எடுத்து கொடுத்தது யாருன்னு பாத்தீங்கன்னா எங்க மாமனார் தான். என் பேத்தினா எனக்கு ரொம்ப உயிருன்னு சொல்லிட்டு அவரு நிறைய விஷயம் அவளுக்காக பண்ணிட்டே இருக்காரு. அதுல ஒண்ணு தாங்க காது குத்துக்கு பாப்பாக்கு ஜுவல் எடுத்து கொடுத்ததும். என்ன பொறுத்த வரைக்குமே இதெல்லாம் பணமாவும் பாக்குறது இல்ல, கோல்டாவும் நான் பாக்குறது இல்ல, ஒரு பாசமா மட்டும் தான் நான் பாக்குறேன். ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொன்று பண்ணும்போது பாப்பா மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்காங்கன்னு எனக்கு அப்பதாங்க புரிஞ்சுது. மேக்சிமம் எல்லாரும் காது குத்துற டைமுக்குள்ள வந்துட்டாங்க. எங்க சின்ன அண்ணன் தான் டிமிக்கு கொடுத்துட்டாங்க. காது குத்துற டைமுக்கு அவங்க வரவே இல்லை. மிச்சப்படி நாங்க கூப்பிட்ட எல்லாருமே மேக்சிமம் அந்த அன்னைக்கு வந்துட்டாங்க. லோகஸ்டிக்கு அக்காங்களை தவிர தம்பியை தாங்க ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஏன்னு பாத்தீங்கன்னா அவன் மட்டும் லோகஸ்டி கையில சிக்கிட்டான் முடிஞ்சான்ற மாதிரி கண்ணத்தை முத்தம் கொடுத்தே படுக்க வச்சிருவா. அதனாலேயே இவ பக்கத்துல வரவே வேணான்ற மாதிரி அவன் பார்ப்பான் எப்பயுமே. எல்லாரும் வந்ததுக்கு அப்புறம் எல்லாரையும் அழைச்சி உட்கார வச்சதுக்கு அப்புறம் நாங்களும் ஒரு சின்னதா போட்டோஷூட்டை முடிச்சுட்டு பாப்பாக்கு காது குத்தெல்லாம் ரெடி ஆயிட்டோம். பாப்பாக்கு தெரிஞ்சு போச்சு மாமா மடியில உட்கார வச்சா காது குத்த போறாங்க அப்படின்னு முன்னாடியே தெரிஞ்சு போச்சு. உட்காரவே மாட்டேன்ட்டாங்க. உட்கார வைக்கிறது கூட நாங்க எப்படியோ ஒன்று பெரும்பாடுபட்டு உட்கார வச்சிட்டோம். ஆனா அந்த மாலை துளி கூட ஒரு செகண்ட் கூட நான் போட்டுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி அழுதே கழட்டிட்டா. நம்மளும் குழந்தைங்க அழுத என்ன பண்ணுவோம், கழட்டிடுவோம். அதே மாதிரி நாங்களும் கழட்டிட்டோம். சரி அவளுக்கு பிடிச்ச எதையாவது அவ கையில கொடுத்துடலாங்க்கா அப்படின்னு சொல்லி என் தங்கச்சி சொன்னா. அக்கா அவளுக்கு டோரா பிடிக்கும்லக்கா, டோரா கொடுத்துடலாங்க, அவ அமைதியா இருப்பா அப்படின்னு சொல்லி சொன்னா. நானும் ஹஸ்பண்டும் சரி 2 பேருமே அவளுக்கு மொபைலே கொடுக்க மாட்டாங்க. அவங்க தாத்தாட்ட போய் திருட்டுத்தனமா பார்த்தாதான் உண்டு. ஆனா எப்படியோ ஒன்று டோரா அவ மைண்ட்ல பதிஞ்சிருச்சு. காது குத்தும் போது கூட நம்ம டோரா போடு அப்படின்னு தான் அழுதாலே தவிர காது வலிக்குதுன்னு சுத்தமா அழுவுலங்க. நீங்களே நல்லா உத்து கேட்டு பாருங்களேன். அழுகிறப்ப அவ என்ன வார்த்தை சொல்றான்னு சொல்லிட்டு. பாப்பா காது குத்துக்கு ரெடி ஆயிட்டாங்க. முதல்ல காது குத்துறதுக்கு முன்னாடி புள்ளி வைப்பாங்க போல. ஏன்னா இவங்க ஆடுற ஆட்டத்துக்கு எப்படியோ ஒன்று மெஷர்மெண்ட் மாறிடும் சொல்லிட்டு அவர் என்னென்னமோ ஸ்கேலெல்லாம் வச்சு மெஷர்மெண்ட் எடுத்தாரு. இந்த மாதிரிலாம் மெஷர்மெண்ட் எடுப்பாங்கன்னு எனக்கு இப்பதாங்க தெரியும். எல்லா குழந்தைங்களும் குத்தும் போது தான் அழுவாங்கன்னு பார்த்தா எங்க அண்ணன் மடியில உக்காந்ததுல இருந்தே அழுதுகிட்டு தாங்க இருந்தா. அழுதா மட்டும் விட்டுருவோமா, குத்தி தான் ஆகணும். சரி ஓகேன்ட்டு பாப்பாவை எல்லாரும் பிடிச்சி காது குத்தி விட்டோம். ரெண்டாவது
ரெண்டாவது காது குத்துறப்ப கூட அவ அவ்வளவா ரியாக்ட் பண்ணலங்க. இந்த அளவுக்கு அவர் ரியாக்ட் பண்ணலங்க. காது குத்திட்டு நல்லா பெரிய லாங் கேப்பே விட்டுட்டாங்க. ஏன்னு பாத்தீங்கன்னா ஆசாரி வேற அவரோட ஊசியை தொலைச்சு விட்டாரு. அந்த ஊசியை தொலைவுமேன்ட்டு ரொம்ப நேரம் தொலைவிட்டு இருந்தா அது கிடைக்கவே இல்லை. சரி வேற ஊசியை போட்டு ரெண்டாவது காதையும் குத்தி விட்டாரு. ரெண்டாவது காதும் குத்தி முடிச்ச வாட்டி தாங்க அந்த ஊசியே கிடைச்சது. காது குத்தும் போது வாழைப்பழத்தை எடுத்துட்டு வந்து வாயில வைப்பாங்கன்னு சொல்லி நான் கேள்விப்பட்டிருங்க. ஆனா எனக்கு ஒரு பயம் ஆயிடுச்சு, யாரையும் வாழைப்பழம் வைக்க கூடாதுன்னு சொல்லிட்டேன். ஏன்னு பாத்தீங்கன்னா குழந்தைங்கன்னா நல்லா மூச்சு வாங்கிட்டு இருப்பாங்க அழுதுட்டு இருக்கப்போ. நம்ம வாழைப்பழத்தை கொண்டு போய் வாயில நல்லா துருத்திட்டோம்னா மூச்சு விட ரொம்ப கஷ்டப்பட்டுருவாங்களோன்னு சொல்லிட்டு வாழைப்பழம் யாரும் கொடுக்காதீங்க, அதுக்கு போனை கூட கொடுத்துருங்க, வாழைப்பழம் யாரும் கொடுக்காதீங்கன்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் வாழைப்பழம் எடுத்து சாப்பிட்டாங்க தான், இருந்தாலும் அந்த டைம்ல யாரும் கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்லி நான் சொல்லிட்டேங்க. என்னதான் சொல்லுங்க, ரொம்ப நேரத்துக்கு நம்மளால மொபைல் கொடுக்க முடியாது, ஏன்னா நிறைய பேர் வருவாங்க. அதனால கொஞ்ச நேரம் நீ பாத்துக்கோ சாமி, அமைதியா இருந்ததுக்காவது பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் நாங்களும் விட்டுட்டோம். இவகிட்ட இருந்து எப்படி தெரியுமாங்க போனை நாங்க கலெக்ட் பண்ணுவோம், யாரையாவது அங்கிட்டு இருந்து போன் பண்ண சொல்லுவோம். யாராவது போன் பண்ணாங்கன்னா அவளா தானா வந்து போனை கொடுத்துருவா. குட்டி மேடம்க்கு இன்னும் கொஞ்சம் பியூட்டி ஏத்துற மாதிரி ரெண்டு காதையும் குத்துனதுக்கு அப்புறம் பாப்பா கொஞ்சம் கியூட் ஆயிட்டா. உங்களுக்கு எப்படி இருக்கான்னு சொல்லியும் நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. அதுக்கப்புறம் எல்லாரும் என்ன பண்ணுவோம், காது குத்துன பாப்பாவோட சேர்ந்து போட்டோ ஷூட் எடுப்போம். எல்லாரும் போட்டோ ஷூட் எடுத்துட்டு ஆசாரிக்கும் செய்ய வேண்டிய கடமையெல்லாம் கொஞ்சம் இருந்ததுங்க, அதையும் நாங்க பண்ணி முடிச்சிட்டோம். அப்புறம் பாப்பாக்கெல்லாம் நிறைய பேர் நிறைய கிஃப்ட் வாங்கிட்டு வந்துட்டு இருந்தாங்க. எனக்கு அதிகமா வந்த பொருள் என்னமோ பாத்தீங்கன்னா ட்ரெஸ் தான். பாப்பாக்கு நிறைய ட்ரெஸ் நிறைய பேர் வாங்கி வச்சாங்கங்க. நாங்க லாஸ்ட் ஒரு 4 நாளைக்கு முன்னாடி தாங்க முடிவு பண்ணோம் இந்த மாதிரிலாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அது வரைக்குமே நாங்கள் சிம்பிளாக பண்ணுற மாதிரி தான் ஒரு ஐடியா இருந்தது. ஃபோட்டோகிராஃபருக்கு எல்லாத்துக்குமே நாங்கள் லாஸ்ட் மினிட்ல தான் கூப்பிட்டோமே. ஏன்னா நான் கேக் மைண்டில் இருந்தேன்னா கேக் மைண்டு மட்டும்தான் எனக்கு இருக்கும், வேற எந்த மைண்டுமே வராதுன்னா பார்த்துக்கோங்களேன். நான் 4 நாள் லீவ் விட்டதுக்கு ரீசனே இதுதாங்க, இந்த ஃபங்க்ஷன் மட்டும் தான். அதுக்கப்புறம் அவள் வயசுக்கு வந்தால் மட்டும் தான் பண்ண முடியும். ஏதாவது நியூவாக யோசிச்சு பண்ணலாம், இதையாவது கொஞ்சமாச்சும் கிராண்டாக பண்ணலாம்னு சொல்லிட்டு தாங்க நானும் என் ஹஸ்பண்டும் முடிவு பண்ணி, அவருமே நிறைய அலைஞ்சு திரிஞ்சு நிறைய விஷயம் பண்ணாரு. இந்த ஃபங்க்ஷனில் நிறைய பேரை கூப்பிடணும்னு எங்களுக்கும் ஆசை இருந்ததுங்க. பட் லாஸ்ட் மினிட்ல 4 days தான் நமக்கு டைம் இருந்தனால நிறைய பேரை நம்மளால கூப்பிட முடியாம போயிருச்சு. மேக்ஸிமம் நிறைய பேரை நாங்க கவர் பண்ணிட்டோங்க. எல்லாரையும் ஒவ்வொருத்தங்களையே சாப்பிட வச்சுட்டோங்க. நான் கூப்பிட முடியேன்ற சொந்தங்கள்ல இன்னும் கொஞ்சம் சொந்தம் இருக்குங்க. அவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் தான். என் ஹஸ்பண்ட் வேலை பார்த்த இடத்துல இருந்தும் நிறைய பேர் கூப்பிட்டு வந்திருந்தாங்க. நான் மேக்ஸிமம் இந்த ஆக்சசரிஸ் மேலலாம் இன்ட்ரெஸ்டே காட்ட மாட்டேங்க. வேலைன்னு அப்படியே ஓடிக்கிட்டே இருப்பேன். மண்டை மேல போற கிளிப்புல இருந்து காலில் போற செருப்பு வரைக்குமே நான் எதுவுமே சூஸ் பண்ணி வாங்கிட்டு இருக்க மாட்டேன். ஒன்று வாங்கினா அவ்வளோதான் வேலை முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லி விட்டுருவேன். ஆனால் இந்த டைம் ஒவ்வொன்றும் புதுசாக நான் வாங்கி போட்டது எனக்கே ஒரு மாதிரி ஷாக்காக இருந்துச்சு. அதுவும் இல்லாமல் இந்த ப்ளவுஸையே நான் முன்னாடி நாள் தான் தைச்சேங்க. ஒரு பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம்லாம் எல்லாரோட லைஃப்லையுமே நடக்கும். ஒரு ஃபங்க்ஷனுக்கு கூட நம்மளால் எதுவுமே பண்ண முடியலையே அப்படின்ற ஃபீலிங் இருக்கும். 4 நாள் வேலை இல்லாமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபீலிங்கும் இருக்கும். எனக்கு சுற்றி பட்டாளமே இருந்தாலுமே என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டு 2 பேரை மட்டும்தாங்க என்னால் கூப்பிட முடிஞ்சுது. நெக்ஸ்ட் ஃபங்க்ஷன் ஏதாவது இருந்துச்சுன்னா நான் எல்லாரையுமே மேக்ஸிமம் கூட்டணும்னு நினைக்கிறேன். ஃபங்க்ஷன் ஒன்று நடந்தாலே ஒரு கலவரம் நடக்கும்னு சொல்லுவாங்க. எனக்கு கடவுளே நல்லபடியாக நடந்தாலும் ஓகே, கலவரம் இல்லாமல் நடந்தாலும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு தாங்க நான் கடவுளை வேண்டிக்கிட்டே இருந்தேன். மொட்டை அடிச்ச அந்த அன்னைக்கே நாங்கள் காது குத்தலான்னு தாங்க ஒரு பிளான் பண்ணியிருந்தோம். சண்டேவா இருந்தால் நிறைய பேர் சொந்தக்காரங்க வந்து பார்த்துட்டு போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும்னு சொல்லிட்டு நான் தாங்க 4 days கழிச்சு நான் காது குத்தவே அக்செப்ட் பண்ணியிருந்தேன். அஃப்கோர்ஸ் நான் சொன்ன உடனே அவரும் அந்த பாயிண்ட்டை ஏற்றுக்கிட்டு சரி பரவாயில்ல நம்ம மொட்டை இன்னைக்கு அடிச்சுட்டு ஒரு 4 நாள் கழிச்சு கூட காது குத்திக்கலாம்னு சொல்லிட்டு அவரும் காம்ப்ரமைஸ் ஆயிட்டாரு. சில பேர் குலதெய்வம் கோயிலில் தானே காது குத்துவாங்க, நீங்க என்ன மண்டபத்தில் குத்துறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. மேக்ஸிமம் எங்களோட சொந்தக்காரங்க எல்லாருமே சேலம்ல தான் இருக்காங்க. குலதெய்வம் கோயில் ஈரோடுல இருக்கு. அதனால அங்க போய் மொட்டையை போட்டு எல்லாரோட ஆசீர்வாதத்திலையும் இங்க வந்து நாங்க காது குத்திட்டோம். எனக்கே ரொம்ப ஷாக் ஆயிடுச்சுங்க அந்த விஷயத்த பார்த்துட்டு. கண்டிப்பா பாப்பாவை கல்யாணம் பண்ணி கொடுக்குறப்போ இந்த கோல்டு பாப்பா கையில இருக்கும்னு சொல்லிட்டு நான் அவங்களுக்கு ப்ராமிஸ்லாம் பண்ணி கொடுத்துருக்கேன். என் கொழுந்தனார் பொண்டாட்டியோட ஊர் அங்கதாங்க இருக்குது. அவங்க ஊர் பாத்தீங்கன்னா ஒரு சின்ன கிராமம் மாதிரி இருக்கும், செம்மையா இருக்குங்க. அங்க போனாலே நிறைய ஆடு மாடுலாம் இருக்கிறத பார்த்துட்டு எனக்கே ரொம்ப ஹாப்பியா இருக்கும். அங்க போய் ஒரு 4 நாள் இருந்தேன்னா ஏதோ ஒரு half day தான் இருந்த மாதிரி ஒரு ஃபீல் ஆகும். அதனாலே நான் எங்கேயாவது போகணும் அப்படின்னு நினச்சி ஃபீல் பண்ணாலே கோபிச்செட்டிப்பாளையம் தான் முதல்ல வந்து எனக்கு நிற்கும். அங்கே ஆடு மாடோட மட்டும் இல்லைங்க, தண்ணியெல்லாம் நிறைய போகும். அதனாலே இன்னும் ஜாலியாக இருக்கும். நிறைய பேர் ஏங்கா டேவிட்டனா வந்து எந்த விசேஷத்துலையும் கலந்துக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. வீட்டுக்கு ஒருத்தர் அப்படி இருக்கிறாங்க, என்ன பண்ண முடியும், அவங்களுமே வரணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறாங்க. பட் என்ன சிச்சுவேஷன் தெரியல, ஆனால் வரமாட்டேங்கிறாங்க. அந்த அன்னைக்கு அவனோட பிரசன்ஸ் இல்லாமல் போயிருமோன்னு சொல்லிட்டு நான் ரொம்ப பதறிட்டேங்க. ஃபோன் பண்ணி கேட்டதா வரப்போறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. எப்போ 4 மணிக்கு சொன்னாங்க. எனக்கு ஒரே நிமிஷத்தில் உடஞ்சு போயிட்டேன். கண்டிப்பாக வரமாட்டாங்கன்னு நினச்சிக்கிட்டு நான் பாட்டுக்கு பொத்துன்னு அழுவ ஆரம்பிச்சிட்டேன். அதெல்லாம் நான் கேப்சர் பண்ணலங்க. ரொம்ப நேரம் அழுதுகிட்டே இருந்தேன். நான் அழுதுட்டு இருக்கப்பே எங்கள் அண்ணனும் வந்துட்டாங்க. நான் வந்துடுவேன், உனக்காக நான் வரமாட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வார்த்தை சொன்னாலுமே காது குத்தப்போ அவங்க இல்லைன்றது ரொம்ப பெரிய வருத்தமாக இருக்குங்க. நாங்கள் கூட பிறந்தவங்க 5 பேர் இருந்தாலுமே அந்த 5 பேரோட ப்ரெசன்ஸும் நான் அங்கே இருக்கணும்னு எதிர்பார்ப்பல. அவங்க லேட்டாக வந்தது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. என்னதான் அவங்க எனக்கு சொல்லி புரிய வச்சாலுமே அதை நான் அக்செப்ட் பண்ணிக்கவே மாட்டேன். ஹஸ்பண்டோட தம்பியுமே நம்ம பாப்பாவுக்கு கோல்டு தாங்க வச்சாங்க. எல்லாருக்குமே எங்கேயாவது போய் ரிலாக்ஸ் பண்ணுறதுக்குன்னு ஒரு ஊர் இருக்கும். அப்படி தாங்க எனக்கு கோபிச்செட்டிப்பாளையம்னு ஒரு ஊர் இருக்குது. அதனாலே நான் எங்கேயாவது போகணும் அப்படின்னு நினச்சி
ஃபீல் பண்ணாலே கோபிச்செட்டிப்பாளையம் தான் முதல்ல வந்து எனக்கு நிற்கும். இந்த ஃபங்க்ஷன்லேயே இன்னொரு சர்ப்ரைஸான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பெரியனாக்கும் சின்னனாக்கும் ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தது. பட் ஆனால் அது பெரிய விஷயம் இல்லைன்றது அப்படியே இந்த வீடியோவில் காட்டிட்டாங்க. எங்கள் பெரியண்ணா சின்னனாக்கு கிஸ் கொடுக்கறத பார்த்துட்டு எனக்கு செம்ம ஷாக் ஆயிடுச்சு. ஏன்னா அங்கே அதிகமான ஷாக் ஆனதே நானாக தான் இருப்பேன். நானே கொஞ்சம் ஃபீல் பண்ணிட்டு இருந்தேங்க. பார்த்தா அதெல்லாம் உடைக்கிற மாதிரி எங்களுக்குலாம் அப்பெல்லாம் ஒன்றுமே இல்லை, நாங்கள் சண்டை போட்டுக்குவோம் கூடிக்குவோன்ற மாதிரி 2 பேரும் ரியாக்ட் பண்ணிட்டாங்க. என்னதான் கூட பிறந்தவங்க 5 பேரும் எனக்கு உயிர்னா, கூட பிறக்காத அண்ணனும் எனக்கு உயிர் தாங்க. இதில் மஞ்சா சட்டை ஒரு அண்ணா இருக்காங்கல்ல, அவங்க தான் எங்கள் சித்தி பையன். அவங்க எனக்கு கூட பிறக்கலினாலும் என் கூட பிறந்த அண்ணா மாதிரி தான். எல்லாரும் நிற்கிறப்பா நீயும் வந்து நில்லுனா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களையும் நிற்க வச்சுட்டேன். நான் புனிதா பாப்பா காது குத்துலேயே எனக்கு அது நடந்துரும்னு சொல்லிட்டு தாங்க 4 பேருக்கும் ஒரே மாதிரியே ட்ரெஸ் எடுத்து நிற்க வச்சேன். பட் அதுலேயுமே தியா வரல, அப்புறமும் தியா வரல. எப்படியோ ஒன்று இழுத்து பிடிச்சி எல்லாரையும் ஒரே சேர்ல உட்கார வச்சு ஒட்டுக்கா பார்த்துட்டோங்க. அதுவுமே எனக்கு ரொம்ப ப்ரெஷியஸான மூமெண்ட்டாக தான் இருந்தது. அதுவும் இல்லாமல் என்னோட ஹஸ்பண்டோட ட்ரீம் கம்ஸ் ட்ரூ மூமெண்ட்டாகவும் இருந்தது. நாங்கள் 5 பேரும் ஒரே ஃப்ரேமில் நிற்கிறதே ரொம்ப பெரிய விஷயமா இருந்ததுங்க. இப்போ இந்த குழந்தைங்களாம் நிற்கிறதும் பெரிய விஷயமாகி போச்சு. அந்த ஷாக்கிங்கான விஷயம் இப்போதான் நடக்க போகுதுன்னு கூட தெரியாம நான் பாட்டுக்கு மேத முடிச்சிட்டு இருந்தேங்க. பார்த்தா எங்க அண்ணா கிஸ் பண்ணிட்டாங்க. அங்க ஃபீல் பண்றதை விட இப்ப வீடியோல பாக்குறப்போ இன்னும் ஃபீலிங்கா இருக்கு. எங்க சின்னனாவும் கொண்டு வந்த கிஃப்ட்டை எங்க பாப்பாட்ட கொடுத்துட்டு அவளையும் மனசார வாழ்த்திட்டு நல்லா கொஞ்சிட்டு, பாப்பாக்கும் எங்க அண்ணா நேர்ல வந்து பார்க்கலைனாலும் போட்டோ காட்டி இதுதான் சின்ன மாமான்னு சொல்லி கொடுப்பேன். நம்ம பாப்பாங்க எல்லாரும் அடம் பிடிப்பாங்கன்னு மட்டும்தாங்க நான் நினைச்சேன். பார்த்தா எல்லாருமே உட்காந்துட்டு ஜாலியா விளாண்டுட்டு இருந்தாங்க. நம்ம குட்டி வாண்டு வேற, நீ மட்டும் என்ன ராவடி பண்ணுவியா, நானும் உன்னை ராவடி பண்ணுவேங்க்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பூ வச்சு லோகஸ்ட்ரி மண்டையிலேயே கொட்டிக்கிட்டு இருந்தான். யாருக்கு ஹாப்பியா இருக்கோ இல்லையோ எனக்கு தெரியாதுங்க. என் ஹஸ்பண்ட் அவங்க 5 பேரு கூட நான் நின்னே தீரணும்னு சொல்லிட்டு அவர் நின்னாரு. ஆரம் கொஸ்டின்ஸ் தான் நிறைய ரிப்பீட் ஆகிட்டே இருந்தது. அது வேற யாரும் கொடுக்கலங்க, என் மாமனார் தான் கொடுத்தாரு. சரி எல்லாரும் வாங்கன்ட்டு எல்லாரும் கையை பிடிச்சும் இழுத்து ஒரு குரூப் போட்டோவும் நாங்கள் எடுத்துட்டோம். அப்புறம் என்ன 1000 ஜன்னல் வீடு கதவை இழுத்து மூடுன்ற மாதிரி நாங்கள் எல்லாருமே ஃபங்க்ஷனை சிறப்பாக முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோங்க. அவ்வளோதாங்க. இந்த ஃபங்க்ஷன் வீடியோ உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லுங்க. டாடா பை. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.